ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பூஜைக்கு கொஞ்சம் பூ தேவைப்பட்டுச்சு. அதனால் பறிக்கலாம் அப்படின்ட்டு நம்ம வாசலுக்கு நேராகவே இருக்குங்க இந்த செம்பருத்தி. ஒத்தடுக்கு செம்பருத்தி தான். அதை பறித்து எடுத்துக்கப்புறம் கொஞ்சம் தான் தேவை. அதனால் வீட்டுங்களுக்கு முன்னாடி இருக்கிறத மட்டும் பறித்து எடுத்துக்க போகிறேன். செம்பருத்தி, நந்தியார் வெட்டை, சங்குப்பூ இது எல்லாத்தையும் பறித்து எடுத்துக்க போகிறேன். கொஞ்சம் கொஞ்சம் மட்டும். பின்பக்கமெல்லாம் நிறையா இருக்குது. அதுவும் இந்த ஒத்த அடுக்கு செம்பருத்தி பார்த்திங்கன்னா நம்ம வீட்டை சுற்றி எங்கே பார்த்தாலும் அங்கேயும் இங்கேயும் வச்சுருப்போம். அடுக்கு செம்பருத்தியும் அப்படி தான். முன்னாலாம் நான் பூக்கள் பறித்து எடுக்கவே மாட்டேன். அதை ரசிச்சுட்டு விட்டுருவேன். காலையில் என்னோடய ஹஸ்பண்ட் தான் செம்பருத்திலாம் பறித்து சாமிக்கு வைப்பாங்க. எனக்கு என்னமோ அது பறிக்கிறதுக்கு மனசே வராது. அப்புறம் நினச்சேன், இது எப்படியா தான் இருந்தாலும் ஒரு நாள் தான் இருக்குது, செம்பருத்தியெல்லாம் வாடித்தான் போகுது, அது பயனுள்ளதாக இருக்கட்டும், பூஜைக்கு இருந்தால் அது ரொம்ப ஸ்பெஷல் தானே அப்படின்ட்டு அதுக்கப்புறம் நானும் பறித்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுவும் ரொம்ப சந்தோஷமாக தாங்க இருக்குது. அதே மாதிரி 2-3 நாளைக்கு அப்புறம் நல்லா வாடுறதுக்கு முன்னாடியே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது ரோஸையும் நான் பறித்து சாமிக்கு வச்சுருவேன். அன்றைக்கி பூத்த பூவாக இருந்தாலும் கோயிலுக்கெல்லாம் பறிச்சுட்டு போவோம். அதுவும் ஒரு தனி சந்தோஷம்தான்.